இப்போ வந்து நம்ம சாதா தேங்காய் புழிய போகிறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், இது ஊர்லேருந்து அரைச்சின்னு வந்தது. இங்கே பண்ணுறவங்களா இருந்தால் அரிசி மாவோட ஈக்குவலாக 1.5 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உளுந்து வறுத்து பொடிச்சு சளிச்ச மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வெள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறோன்னா, அப்புறமா வந்து பெருங்காய தண்ணி சேர்ப்பாங்க பெரியவங்கலாம். அது கட்டி பெருங்காயமாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் வந்து உப்பு. ஸோ வந்து பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான். இது வந்து காய்ச்சின நெய். நம்ம இப்போது ரவா லாடு காய்ச்சின நெய்யே விட்டோம்னாக்க அந்த ஒரு மாதிரி நல்ல ஒரு மொறுமொறுன்னு இருக்கும் நெய்யில் பண்ணாக்க. இல்லைன்னா அந்த ஒரு வெண்ணெய் சரியான அமௌண்ட் நம்ம வந்து அதில் கலக்கலைனாக்க ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு ஆகிடும். இது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அதே மாதிரி தான் பூஜைக்குன்னு காய்ச்சின நெய்யில் தான் பண்ணணும். வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுலேருந்து எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை கலந்துட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு இந்த க்ரீம் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் கேக்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது பேர் கெட்டியாக அழகாக வழவழன்னு இருக்கணும் பிசைஞ்சது. அப்புறம் இன்னொரு க்ளூ பெரியவங்க சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே. இது நெய்யும் எண்ணெயும் இது உள்ளேயும் இதுலேயும் தடவிக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு புழிஞ்சு எடுத்துடலாம். இல்லைனா வந்து தனியாக ஒருத்தர் மட்டும் நம்மலாம் செய்யும்போது ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த க்ளூ ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பால், அதாவது ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் இது இந்த அளவு போகிறோம். இல்லை பெருசு பெருசாக சீரில் வைக்கிற மாதிரி வேணும்னா அது மாதிரி பெருசாக புழிஞ்சிக்கோங்க. இதை வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணி புழிய வேண்டியதான் அப்படியே. எல்லாத்தையும் கூட முக்கியமானது மாவில் இந்த பிள்ளையார் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இது காஞ்சிட்டான்னு பார்க்க போகிறோம். பொரிஞ்சு மேலே எழும்புது, இப்போ புழிஞ்சிடலாம். 2 க்ளூ சின்னதாக புழியறதுனால டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஈக்குவலாக இருக்கும். பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து பெருசாக எடுத்து கொடுத்தாக்க திருப்பியும் வருவாங்க கொண்டு வான்னு. அது பாருங்கள், இந்த மாவோட தன்மை, அதுக்கப்புறம் அந்த நெய் போட்டது, அப்புறம் அளவாக எள்ளு போட்டது, அதுதான் இந்த ஒயிட்டாக இருக்கணும். தேங்காய் லைட்டாக செவக்கணும். ஓகே, இது ரொம்ப நல்லாயிருக்கும் மொறுமொறுப்பாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சின்னதாக இருக்கும். இன்னொன்று எண்ணெயை வந்து கம்மியான எண்ணெயில் நிறைய பண்ணிடலாம், சின்ன சின்னதாக புழிஞ்சிங்கன்னா. இந்த பதத்தில் எடுத்துடலாங்க, சரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சத்தம். ஸோ அது எல்லா மாவையும் புழிஞ்சிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி அழகாக இருக்கணும். அதை தூக்கி போட்டதுனால அது உடஞ்சிருச்சு, இல்லைன்னா சத்தம் வராது. ஸோ இது மாதிரி அழகாக அப்படி எண்ணெயை ஒட்ட வடிச்சிட்டு அப்படியே போட்டு இந்த ஸ்விம்மிங் பூலில் ஸ்லைட் பண்ணுற மாதிரி அப்படியே அழகாக விட்டுறணும். ஓகே, எடுத்து அழகாக அடுக்குனிங்கன்னா உடையாது. சீரில் வைக்கும்போது பாத்திரத்தோடு அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம். அதே மாதிரி மாவை மூடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிங்கன்னா மாவு காயாமல் இருக்கும், உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த கரண்டியில் எடுக்கிறேன் இல்லையா, அது வடிஞ்சிடுது எண்ணெய். இது பாருங்கள், ஸ்லோவாக எந்த எண்ணத்தில் வந்து நீங்கள் டிஸ்பிளே வைக்க போகிறீங்களோ, சீர் வைக்க போகிறீங்களோ, வீட்டுக்காகவே இருக்கட்டுமே, ஸ்லோவாக ஒரு ஓரமாக அடிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ ஒன்று மேலே ஒன்று நீட்டாக அடிக்கிட்டிங்கன்னா க்ரௌடு இல்லாமல் அழகாக இருக்கும். இது மாதிரி வடியை வச்சு அடிக்கிடுங்க. எண்ணெயோ நெய்யோ தடவுறதுனால நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், அங்கங்கே இருக்காது. ஸோ மீச முறுக்கு இருக்கிற வீட்டில் இதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எங்கள் பாட்டி வந்து அந்த புளியாரியும் போடுவாங்க, அதையும் போட்டுடலாம். ஸோ இது பொரிஞ்சவுடனே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான தனி லிங்க் இருக்குது, அதையும் பாருங்கள், டீட்டெயில்டு லிங்க்கு. இது வரலையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம முறுக்கு மீசியோட இந்த தேங்காய் விழாவை முடிச்சுப்போம். தேங்க்யூ. as always கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணுங்கள். அது குழந்தை இருக்கிற வீடோ, குட்டி குழந்தைகள், எண்ணெயை தூக்கி பின்னாடி பர்னரில் தவறாமல் வைத்து விடுங்கள். நன்றி. கோகுலாஷ்டமி 2024 ஆர் கிருஷ்ண ஜெயந்தி, ஜன்மாஷ்டமி எப்படி சொல்கிறீங்களோ. ஐட்டம் நம்பர் 2 வெள்ளை தேங்குழல், சாதா தேங்குழல். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டு லிங்க் இருக்குது. நன்றி, வணக்கம்.